அனைவருக்கும் வணக்கம். நான் ஆம் ஆத்மி கட்சியோட மாவட்ட துணைச் செயலாளர் பேசுகிறேன். எவரெஸ்ட் விஜயமூர்த்தி. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் திரு எஸ்.ஏ.என். வசீகரன் அவர்கள் தமிழக சட்டமன்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி தொடர்பஞ்சத்தில் போட்டிக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார். உண்மையாலுமே அந்த அறிக்கை ரொம்ப வரவேற்கத்தக்கது. காரணம் அப்படின்னா சில பேர் நகைச்சுவாக நினைப்பான், கேள்வி கிட்டலுமா சிரிப்பான், அப்படி ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு நினைப்பான். இதெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு கட்சி இருந்தால் இன்றைக்கி பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சோம், குஜராத்தில் 5 எம்எல்ஏ வச்சுக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்திலும் எம்எல்ஏ வச்சுக்கிறோம். அதாவது 234 தொகுதியிலும் வர தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆம் ஆத்மி கட்சி தொடர்பஞ்சத்தில் போட்டிக்கிடும். அது மக்கள் எப்படி நினச்சாலும் கவலை இல்லை. அரசியல் தளத்தில் அது எப்படி நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தோக்கிறோம், ஜெயிக்கிறோம், களத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு அதுவே போதும். இப்போ உதாரணத்துக்கு திருக்கோளூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 நான் நிற்கிறேன்னா எனக்கு ஒரு ஓட்டு வந்தால் கூட போதும். அப்போ ஒரு ஓட்டு காரணம் என்ன? எனக்கு ஒரு ஓட்டு போட்டான்னு நான் ஒன்றும் வெக்கப்பட போகிறதில்ல, சந்தோஷப்படுவேன். அப்போ அந்த ஒரு ஓட்டு ஆம் ஆத்மிய தலைவர் கெஜ்ரிவாலின் அரசியலை பிடிச்சி ஒரு ஆள் ஓட்டு போடுறான், அது எனக்கு சந்தோஷம் தான், ரொம்ப பெருமை தான். அதை பற்றி வருத்தமே கிடையாது. 234 தொகுதியிலும் நாங்கள் தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ களத்தில் நிற்கிறோம்ல, அதுதான் எங்களுக்கு பெருசு. இன்றைக்கி ₹1 இந்தியாவிலே உலகத்திலேயே ₹1 தேர்தலுக்கு காசை கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம மாநிலம் முழுவதும் ஒரு ஆட்சியை பிடிச்ச கட்சினா ஆம் ஆத்மி கட்சி மட்டும்தான். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அப்போ 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியில் 234 தொகுதியிலையும் என் தலைவர் வசீகரன் சொன்ன மாதிரி நிற்போம். தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ பல பேர் பல விதமாக பேசினாலும் வருத்தங்கள் எங்களுக்கு. நான் நிற்போம் களத்தில். அந்த 10 ஓட்டு விழுந்தாலும் ஒரு ஓட்டு விழுந்தாலும் அப்போ ஆம் ஆத்மிய தலைவர் கெஜ்ரிவாலின் அரசியல், தூய்மை அரசியல் தந்தை என அழைக்கப்படும் கெஜ்ரிவால் அரசியலை பிடிச்சிருக்குது, அதனால் ஓட்டு போடணும்னு சந்தோஷப்படுவோம், வருத்தப்பட போகிறதில்ல. அப்போ 234 தொகுதியிலே ஆம் ஆத்மி களம் காணும். அது எந்த வகையில் நாங்கள் கூட்டணி வச்சுல யார்கிட்டையும் ஜெயிச்சல இது வரைக்குமே. நாங்கள் 2012 முத கட்சி ஆரம்பித்தோம். டெல்லியில் 3 முறை சிஎம், பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சோம், குஜராத்தில் 5 எம்எல்ஏ வச்சுக்கிறோம், கோவாவில் 10 எம்எல்ஏ வச்சுக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் காலம் ஒன்று இருக்குது கட்சி. கடந்த 10 வருஷத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா நேர்மைக்கு சொந்தக்காரர் கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் வழியில் அப்படியே பயணிக்கிறார் எஸ்.ஏ.என். வசீகரன். கட்சிக்குள்ளே பல்வேறு பேர் பல்வேறு விமர்சனம் பேசுவான், அதை பற்றி எங்களுக்கு வருத்தம் கிடையாது. காரணம் அப்படின்னா களத்தில் களமாடணும். நீ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக மட்டும்தான் இங்கே ஒரு பிம்பக்கோட்டை, மாயக்கோட்டை, அதை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ போராடணும். அப்போ அரசியல் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். கட்சியை வளர்க்கணும்னா வீட்டில் வளர்க்க முடியாது. களமாடணும். பொதுமக்கள் பிரச்சனை கையில் எடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா இங்கே முழுக்க திராவிடர் கட்சி தான் இங்கே தமிழகத்துக்கு முக்கியத்துவமே தவிர எந்த புது கட்சி வந்தாலும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் மனசில் முழுக்க திராவிடம், அதிமுக திமுக தான், அதை உடைக்கணும். அப்போ காரணம் அப்படின்னா கெஜ்ரிவால் செய்யக்கூடிய தமிழக வசீகரன் தலைவர் தலைமையில் ஒவ்வொரு விஷயத்தை நிகழ்ச்சியை முன்னெடுக்கணும். அப்போ அரசியல் அப்படின்னா இங்கே பணம் தானா? அப்போ ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடாதா? உள்ளபூர்வமாகவே இப்போ 2026 வெறும் ஆடம்பரம், எந்த ஆடம்பரமே எங்களுக்கு கிடையாது. நான் சாதாரண ஒரு வேட்பாளர், நான் சாதாரண வேட்பாளர். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு தேசிய கட்சியில் வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு சாதாரண அன்றாட கட்சி குடும்பத்தில் பிறந்த எவரெஸ்ட்டுக்கு ஒரு தேசிய கட்சியில் எம்எல்ஏ சீட் கிடைக்குமா? அப்போ மக்கள் எனக்கு ஓட்டு போடுறான் போல அடுத்த கட்டம். ஆனால் நான் அந்த களத்தில் நிற்கிறேன், மக்களுக்காக நான் சேவை செய்ய ஓட்டு கேட்குறேன். ஓட்டு போட்டாலும் போடலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் களத்தில் நிற்கிறேன். எத்தனை பேர் ஒரு ஓட்டு விழுந்தாலும் 100 ஓட்டு விழுந்தாலும் அதை சந்தோஷமாக வரவேற்க தயார். அப்போ இங்கே அரசியல்னாலே பணம் தான். அப்போ ஒரு தொகுதியில் நிற்கிறேன்னா 20 கோடி 30 கோடி நம்ம நிற்க முடியாது. அப்போ நடன மக்கள் சர்வீஸ்ரா இது, எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்க? அப்போ காரணம் என்ன? இது ஜனநாயக நாடுறா. இது திரும்ப ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறது இந்தியாவில் ஆம் ஆத்மியால் மட்டும்தான் முடியும் என்றும். அதாவது இந்த வாய்ப்பு 234 தொகுதியில் தலைவர் பேட்டி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிற. இது ஒரு மாற்றம். எத்தனை 234 தொகுதியிலையும் 234 தொகுதி 234 ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தொகுதி ஒரு ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சந்தோஷம் தான், மனப்பூர்வமாக ஏற்றுவோம். அப்போ ஆம் ஆத்மியை மக்களை ஆதரிக்கிறாங்க, அப்போ ஆம் ஆத்மியை வரவேற்கிறாங்க. இதுவே ஒரு மாற்றம். இதான் மாற்றம்.